ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் இந்த காலை வேளையில் காத்திருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். காத்திருக்கிற நீங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் அறிந்து பேசுகிறவராயிருக்கிறார். மனம் கலங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், சில காரியங்கள் இன்னும் உங்களுக்கு போராடி கொண்டிருக்கலாம், அல்லது சில காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம், சில தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், ஏனென்ற கேள்விகள் பலவிதத்தில் உங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். இவ்வளோ காலம் முடிந்தது, இவ்வளோ நாட்கள் கடந்தது, கர்த்தரின் ஜெபத்தை கேட்டாரா? ஏன் இன்னும் சில மாற்றம் முன்னேற்றம் வரவில்லை? நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் வந்து சேரவில்லை? சில துக்கங்கள் மாறவில்லை, சில காயங்கள் ஆற்றப்படவில்லை, சோர்வுகள் விலகவில்லை. இப்படி பல விதத்தில் நீங்கள் மனம் கலங்கி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களோடு கூட கர்த்தர் தீர்க்கமாய் ஒரு வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்க இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவர் கெத்செமனேக்கு தமது சீசர்களோடு கடந்து போகிறார். சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சற்று தூரமாய் போய் அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். பரலோக சித்தத்துக்கு ஜெபம் பண்ணுகிறார். என் சித்தம் அல்ல, ஆகிலும் சித்தமே என்னில் ஆக கடவுது என்று சொல்லி அவர் பாரப்பட்டு ஜெபிக்கிறார். அப்பொழுது அவருக்குள் ஒரு பாரம் அதிகமாகிறது. அப்பொழுது தேவ தூதுவன் இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துகிறான். வேதம் சொல்லுகிற மாம்சத்தில் இந்த நாட்களிலே தான் அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் வேண்டுதல் செய்தார். உங்களுக்காக, எனக்காக அவர் கெத்செமனேயிலே வேண்டுதல் செய்தார், சிலுவையிலே வேண்டுதல் செய்தார். அப்பொழுது தூதுவன் வந்து அவரை பலப்படுத்தின உடனே 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இந்த கால வேளையில கூட கர்த்தர் அதே பலனை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார் என்று. அதே போல அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி, அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தமது கிருபையினாலே, தமது வார்த்தையினாலே, தமது ஆவினாலே பலப்படுத்தி அவர் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அவருடைய பலம் திரும்ப நம்மை உயிர்ப்பிக்கும், திரும்ப நம்மை பலப்படுத்தும், திரும்ப ஊழியம் செய்ய வைக்கும், திரும்ப நம்ம வீட்டு வேலைகளை செய்ய, திரும்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைய, திரும்ப வேலைக்கு, வியாபாரத்துக்கு, எல்லாவற்றையும் அவர் திரும்ப நமக்கு பலன் கொடுத்து செய்ய வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சூறை செடிக்குள் அமர்ந்து செத்து போக வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட தீர்க்கதரிசியை பார்த்து தான் சொன்னார், எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று. 1 ராஜாக்கள் 19:5-6-7 பாருங்கள். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் பலப்படுத்துகிறார். இப்பொழுதும் கர்த்தர் இந்த காலவெளியில உங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியில ஒரு பலனை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். இப்பொழுது உங்கள் உள்ளத்தை திறந்து சொல்லுங்க, என் சித்தம் இனிமேல் இருக்கக்கூடாது, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். காரணம், இத்தனை நாள் என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் இல்லாதனால பலவீனம், போராட்டம், பிரச்சனை. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, தேவ தூதுவன் அன்றைக்கு தோன்றி கெத்செமனேயிலே நீர் மன்றாடி கொண்டிருந்த பொழுது உம்மை பலப்படுத்தினது போல இந்த காலைவேளையிலே இப்பொழுது இருக்கிற ஒவ்வொருடைய ஆவியின் ஆத்தும சரீரத்தில் பலன் தரும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பலப்படுத்துகிறார். எந்தெந்த காரியத்தில், எந்தெந்த காலகட்டத்தில் இந்த சோர்வடைந்திருக்கிறார்களோ, வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு உடைந்திருக்கிறார்களோ, ஜெபிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார், இந்த காலை வேளையில ஒரு சோர்வு, பலவீனம், போராட்டம் என்று நேற்று இரவரைக்கும் இந்த வியாதி, படுக்கை, பிரச்சனை, குழப்பம், சமாதான குலைச்சல் இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படுவதாக.
பலவீனங்கள் விலகுவதாக. சத்துரு கொண்டு வந்த, பிசாசு கொண்டு வந்த, யார் மூலமாய் வந்த அத்தனை பலவீனங்களும், சத்துருக்கள், போராட்டங்களும் விலகி போவதாக. வேலைக்கு போக முடியாமல், வேலை செய்ய முடியாமல், வீட்டு வேலை செய்ய முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், எந்தெந்த விதத்தில் சத்துரு தடை பண்ணி பலவீனப்படுத்தின ஆவிகள் துரத்தப்படுவதாக. கூனிய தொட்ட கரம் இப்பொழுது ஒவ்வொருத்தரையும் தொட்டு பலவீன ஆவியை விடுவித்து கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்தும், ஆவியானவரை கொண்டு பலப்படுத்தும், கிருபையை கொண்டு பலப்படு. இப்பொழுதே நீர் ஒவ்வொருவரையும் தொடுகிறீர், இப்பொழுதே பலப்படுத்துகிறீர், இப்பொழுதே ஆவியானவர் நிரப்புகிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நிமிஷத்திலிருந்து எழும்பட்டும், பலனடையட்டும். பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று பலனடைந்து ஆண்டவர் ஓடட்டும். ஆண்டவரே அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் தாமே எல்லாவற்றையும் ஜெயித்த வல்லமை ஒவ்வொரு வாழ்க்கையும் கொடுக்கும்படி, ஜெயிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஒரு குறிப்பாய் வாலிப பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பலப்படுத்துவார்.